சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 11வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா எப்போவுமே வந்து தாழ்மையாக கேட்டுக்கிற முதல் இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா 11.7% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, 88.3% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்க்குறீங்களே. ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்யூஸ், தாழ்மையான வேண்டுகோளாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் 1 லட்சம் வந்து கூட சீக்கிரம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலுக்கு. ஏன்னா 92,000 கிட்டத்தட்ட வந்து விட்டது, அதனால் சொல்ல வரேன். ஸோ வாங்க, இன்றைக்கி சண்டே முழு நீள விடுமுறை. சண்டே வேறு கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது எல்லா ரீஜன்லையும் வந்து எதிர்பார்த்த விட வீக் டேஸை விட வீக் எண்டில் வந்து நிறைய வந்து கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓரளவு வந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். முதல்ல எப்பவும் பார்க்குற மாரி நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு பொறுத்தவரை 11 நாள் அதிகப்படியாக 7 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம ரஜினி அவர்கள் நடித்த சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படம். இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான். கண்டிப்பாக இன்றைக்கி 11வது நாள் ஒரு 7 கோடி அப்படின்ற சொல்லும்போது நல்லா தான் இருக்குது கலெக்ஷன். பட் இருந்தாலும் வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டது. அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து காரணத்தை வந்து சொல்லிட்டேன். ஏ சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படம். பெரிய படமாக இருந்தாலும் சரி, சிறிய படமாக இருந்தாலும் சரி, ஏ சான்றிதழ்னு போட்டாலே வந்து பெரிய பெரிய திரையரங்கு மல்டிப்ளெக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸு அதேமாரி நார்த் இந்தியா சைடு வரைக்கும் ஏ சான்றிதழ்னாலே 18க்குள்ள வயசில் இருக்கிறவங்க வந்து விட மாட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 11வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 2.5 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 2.5 crore வரைக்கும். இந்தமாரி ஒரு மசாலா நல்ல ஒரு பழி வாங்குற ஒரு ரிவெஞ்ச் மூவினா ஆந்திரா தெலுங்கானா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த வகையில் கூலி திரைப்படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு பிரேக் ஈவனே வந்து ஓரளவு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டது. கிட்டத்தட்ட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலே 60 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வசூல் செஞ்சிருச்சு நம்ம கூலி திரைப்படம். கண்டிப்பாக கூலி திரைப்படம் பொறுத்தவரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அண்ட் அடுத்தபடியாக கேரளாவில் 11 நாள் 60 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு சண்டே. 60 lakhs அபவ். அங்கேயும் வந்து பிரேக் ஈவன் பண்ணிச்சோ இல்லையோ, ஆனால் 25 கோடியிலேருந்து 30 கோடிக்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இப்போ வரைக்கும் கலெக்ஷன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கேரளாலேயும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஃப்ளாப்பு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, ஒரு அபோவ் ஆவரேஜ் வெர்டிக்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ரஜினி அவர்கள் எடுத்த கூலி திரைப்படம். அண்ட் அடுத்தாக கர்நாடகாவில் 11வது நாள் அதிகப்படியாக 1.5 கோடி மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 1.5 crore மேலே. 1.5 crore கண்டிப்பாக வந்து 1.6 இல்லை 1.7 அதுக்கு மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கர்நாடகாவில். அண்ட் அடுத்தபடியாக நார்த் இந்தியாவை பொறுத்தவரை அதிகப்படியாக வந்து 2.75 crore மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 2.75 லட்சத்துக்கு மேலே நார்த் இந்தியாவில் வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. 11வது நாள் நம்ம கூலி திரைப்படம் உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா நார்த் இந்தியா தான் வந்து தமிழ்நாடு ஓவர்சீஸுக்கு அடுத்தபடியாக நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதனால் சொல்ல வரேன். மொத்தத்தில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 11வது நாள் அதிகப்படியாக பாக்ஸ் ஆஃபீஸில் 14.5 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 14.5 crore மேலே. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகேவான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நான் இன்னும் ஒரு இன்னைக்கு 11 நாள் சண்டே ஒரு 20 கோடிக்கு மேலே இந்தியாவிலே வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் 15 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாடு 11 நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 5 கோடி மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 5.5 crore மேலே. வெளிநாடு பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு ஹோல்டு வந்து பண்ணியிருக்கு நம்ம கூலி திரைப்படம். இன்னும் கண்டிப்பாக நாளைக்கு திங்கட்கிழமை, அடுத்தது வந்து செவ்வாய்க்கிழமை விட்டுருங்க, புதன்கிழமை வந்து ஹாலிடே விநாயகர் சதுர்த்தி. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாம் புதன்கிழமையும். மொத்தத்தில் நம்ம கூலி திரைப்படம் இன்னைக்கு 11வது நாள் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷனை வந்து பெற்றிருக்கு. வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் 11வது நாள் அதிகப்படியாக 20 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 20 crore. கண்டிப்பாக 20 கோடிக்கு மேலே கூட ஒரு சில லட்சங்கள் ஒரு சில கோடிகள் கூட இருக்கலாம். இது ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப நான் ஒரு 25-30 கோடிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை. மொத்தமாக 11 நாள் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்து 500 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. நிறைய பேர் வந்து நினைக்கலாம், நீ 7வது நாள் 8வது நாள்லேருந்து 500 கோடி வந்து சொல்லிட்டு இருக்க, இன்னும் வரைக்கும் 500 கோடியா அப்படின்ட்டு. 500 கோடிக்கு மேலே நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுங்க. ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 475, 470, 480 கோடி தான் வந்து சொல்கிறாங்க. இன்னும் 500 கோடி வந்து வரல. பட் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் டெய்லியும் போட்டுட்ருக்கேன் அப்படின்ற ஒரு சொல்ல போனால் கரெக்டாக ஒரு 540 கோடிக்கு மேலே என்னோட ஒரு இதுபடி வந்து வருது. பட் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 500 கூட தொடலை. ஆனால் அஃபிஷியலாக ரிப்போர்ட்டு கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆக வேண்டும். 10 நாள் முடிவு ஆகிவிட்டது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து 10 நாள் 11 நாள் ஆகிவிட்டது. எவ்வளோ கலெக்ஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள்
கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.